ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என் பையனுக்கு ஹாஃப் இயர்லி லீவ் ஹாலிடே அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான அசைன்மெண்ட் தான். இங்கிலீஷில் ஒன்று, தமிழில் ஒன்று, மேக்ஸ் ஒன்று, இவிஎஸ்சில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து தாளம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப எஃபர்ட் எடுத்து செய்ய முடியல. சிம்பிளாக செஞ்சு முடித்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ரெண்டுத்தையும் வந்து சின்ன சின்ன கார்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு சார்ட்டில் கோடு போட்டு கொடுத்துட்டேன், சின்ன சின்ன பாக்ஸாக. அதை அவனே கட் பண்ணி அவனே எழுதுனான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கார்டு அவனே கட் பண்ணி அவனே உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை அப்படியே வரிசையாக எழுதிட்டான். இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு கார்டில் தான் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் கார்டு ரெடி பண்ணும்போது எப்போதும் வந்து இப்படி சிங்கிள் ஷீட்டாக இல்லாமல் முன்னாடி ஒரு ஷீட், இப்போ இந்த மாதிரி 2 ஷீட்டு கட் பண்ணி, இல்லைன்னா ஒரு ஷீட்டை 2ஆக அப்படி மடக்கி இப்படி வச்சு ஒட்டிட்டு அப்புறம் எழுதுனீங்கன்னா கார்டு வந்து நல்லா அப்படி மடங்காது. இந்த கார்டு வந்து இப்படி மடங்காது, பார்க்க ஒரு மாதிரி இருக்காது. 2ஐயும் ஒன்றா அப்படி ஒட்டுனீங்கன்னா கார்டு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். எடுத்திங்கன்னா கார்டு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதனால் 2 கார்டு வந்து இந்த மாதிரி ஒட்டி அது மேலே லெட்டர் எழுதுனா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இதுதான் தமிழில் கொடுத்த அசைன்மெண்ட். அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லாதனால நான் சிம்பிளாக அப்படியே அவனையே கட் பண்ணி எழுத சொல்லிட்டேன். தமிழ் அசைன்மெண்ட் முடிஞ்சுது, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 10 ஆப்போசிட் வேர்ட்ஸ் அதில் வந்து ஒர்க்கிங் மாடல் மாதிரி செய்ய சொல்லியிருந்தாங்க. ஒர்க்கிங் மாடல் வந்து நாங்கள் யோசிச்சுருந்தது ரொட்டேட்டிங் சார்ட் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் டைம் இல்லாததுனால சிம்பிளாக என்ன பண்ணேன், ஒரு ஷீட் எடுத்து 2ஆக மடக்கிக்கிட்டேன். மேலே வந்து ஹாட் அப்படின்னா கீழே வந்து கோல்டு அப்படின்னு வர மாதிரி, ஹாப்பி, சேட், இது எல்லாத்தையுமே இது ஒரு ஷீட்டு இது ஒரு ஷீட்டுன்னு 10 ஷீட் ரெடி பண்ணிவிட்டு இடையில வந்து ஒரு நைஸாக ஒரு சார்ட்டை வந்து மடக்கி அப்படியே வச்சு அதில் அப்படியே பின் பண்ணிட்டேன். இதில் இன்னும் கூட அழகாக பண்ணணும்னா இந்த 2 ஷீட்டுக்கு இடையில இங்கே ஒரு ஷீட்டு ஒட்டியிருக்கலாம். அடுத்து வந்து இந்த 2த்துக்கும் இடையில இங்கே அப்படிங்கும்போது இது ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அந்த மாதிரி வந்திருக்கும். பார்க்க நீட்டாக அழகாக இருந்திருக்கும். நான் அதெல்லாம் யோசிக்கல. சும்மா சிம்பிளாக இப்படி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக செஞ்சுருந்தேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப லாங்காக வருதேன்ட்டு அதை அப்படியே மடக்கி இப்படி வச்சேன். அதனால் இப்படி இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒர்க்கிங் மாடலாக தெரிஞ்சிச்சு. என்னென்ன எழுதியிருக்கோம்னா, குட், பேட், இன், அவுட், ஃபாஸ்ட், ஸ்லோ, ஹாப்பி, சேட், ஹாட், கோல்டு, ஃப்ரண்ட், பேக், tall, short, big, small, clean, dirty, sweet, bitter. இதுதான் இங்கிலீஷில் நாங்கள் செஞ்ச ஒர்க்கிங் மாடல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சிம்பிளாக அப்படி செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து மேக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஷேப்ஸு சொல்லியிருந்தாங்க. ஷேப்ஸை வரைஞ்சி அதில் வந்து சைட்ஸும் கார்னர்ஸும் கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஃபுட் கிரெயின்ஸு இல்லைன்னா சீரியல்ஸ், பல்சஸ், இதில் எதையாவது அதில் வந்து உள்ளே வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி ஒட்டணுங்கிறதுனால நான் ஷேப்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வரைய சொல்லிட்டேன். சின்ன சின்னதாக வரைஞ்சி அதில் வந்து கீழே எழுதி கொடுத்துருந்தேன். அது நம்பர் கவுண்ட் பண்ணி சொன்னால் நான் அப்படியே எழுதிட்டேன். சைட்ஸ் வந்து சர்க்கிளுக்கு வந்து கிடையாதுங்கிறதுனால 0, கார்னருக்கு 0. என்னென்ன ஷேப் போட்டிருந்தோம்னா, சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல், ஸ்டார், ராம்பஸ், பென்டகன், ஹெக்ஸகன், பேரலலோகிராம். இதில் பேரலலோகிராம் பேரே அவனுக்கு வாயில் வரல, மற்றதெல்லாமே சொல்லிட்டான். இதில் பார்த்திங்கன்னா, அரிசி, இது ஓட்ஸ், இது கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், இது பொட்டுக்கடலை, உளுந்து, சீரகம், கசகசா, சோம்பு. அப்படியே ஃபெவிக்காலை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதில் ஃபெவிக்காலை நல்லா தடவியாச்சு. அந்த பிக்சர் ஃபுல்லாக வர மாதிரி ஃபெவிக்காலை தடவிட்டு அது மேலே அந்த இப்போ கசகசாவை அப்படியே இப்படி போட்டு இப்படி தூவிட்டோம்னா அந்த ஃபெவிக்கால் இருக்க இடத்துல எல்லாம் ஒட்டிக்கும். மற்றதை எடுத்து நம்ம சார்ட்டை இப்படி தட்டியாச்சுன்னா அந்த ஒட்டினது இல்லாமல் பேலன்ஸ் உள்ளது கீழே விழுந்துடும்.
அப்படி செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பொட்டுக்கல்லையெல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டினோம். இந்த கசகசாலாம் அப்படியே தூவி விட்டாச்சு. தூவி விட்டு அப்படியே ஒட்டியாச்சு. இந்த சைட்ஸ் கார்னர் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் ஒரு தனி டாப்பிக்காக பார்ப்போம். அடுத்து வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவிஎஸ்சில் வந்து ஒரு 5 ரூம்ஸ் இருக்க மாதிரி ஒரு மாடல் ஹவுஸ் வரைஞ்சிக்க சொன்னாங்க. அந்த 5 ரூம்லையும் என்னென்ன ரூமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஏதாவது 1, 2 திங்ஸ் வரைய சொல்லியிருந்தாங்க. நான் இந்த பாக்ஸை போட்டுட்டு அவனையே வரைய விட்டுட்டேன். ஃபோனெல்லாம் பார்த்து வரையாமல். நானும் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நீனாவே உனக்கு பிடிச்சத வரைன்னு சொல்லியிருந்தேன். அவன் கிச்சனுக்கு என்ன பண்ணான்னா, இது வந்து கேஸ் ஸ்டவ்வாம். கேஸ் ஸ்டவ் மேலேயே பிளேட் வரைஞ்சான். கேஸ் ஸ்டவ் மேலேயே பிளேட் வேண்டாம், தனியாக வரேன்னு சொன்னோடனே டக்குன்னு தனியாக இது வந்து ஷெல்ஃபு, அதில் வந்து பிளேட்டு, இது டம்ளர், இது வந்து வாஷ் பேசின் அப்படின்னு சொன்னான். அடுத்து வந்து இது பாத்ரூமில் இது வந்து டேப்பு, இது வந்து பக்கெட்டாம். இதுதான் பாத்ரூம். பெட்ரூமில் வந்து இது பில்லோ, இது பெட்ஷீட்டு, அது தனித்தனியாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்காரு. அது இல்லாமல் கால் பாருங்கள், கட்டிலோட கால் வந்து அங்கிட்ட இங்கிட்டுமா 4 இதுவும் வரைஞ்சான். நான் எதுவுமே சொல்லலை, அவனையே வரைய விட்டுட்டேன். அடுத்து வந்து அங்கே வந்து ஒரு சின்ன பையன் நிற்கிறானா. இங்கே வந்து ஷெல்ஃபில் திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறம் பாருங்கள், ப்ரேயர் ரூமில் எனக்கு சாமி ஃபோட்டோ வரைய தெரியாதே அப்படின்னு சொன்னோடனே நான் லிங்கம் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு லிங்கம் வரைஞ்சிட்டு இது சாமி ஃபோட்டோ. இந்த இடத்துல வந்து பனானாவில் ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து டைனிங் ரூம்லேயும் பாருங்கள், டேபிளில் கால் மட்டும் 4 இதுவும் தனித்தனியாக தெரியுது. 4 சேர் போட்டிருக்காரு. பிளேட்டு, ஸ்பூன் வச்சுருக்காரு. இதான் டைனிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவனை வரைய விட்டுட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு கடைசியாக பார்க்கும்போது அழகாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான், எங்களோட ஹாலிடே அசைன்மெண்ட் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி எம்ஒய் மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ஒய் மாமி சேனலில் கிட்ஸுக்கான லேர்னிங் வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி போடுறேன். அதே நேரத்தில் சைல்டு டெவலப்மெண்ட் பற்றியும் பார்ப்போம். தேங்க்யூ.